ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. நான் கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சாமி கும்பிட்டிங்களா? அப்புறம் +2 மார்க் வந்துடுச்சு. அது இன்றைக்கி ஒரு 4 or 5 days ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக கேட்கணுன்னு நினச்சேன், யாரோட குழந்தையாவது +2 படித்தா கண்டிப்பாக மார்க் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களோட மனசுக்கு ஆசைப்பட்ட குரூப்பை அவங்களுக்கு சேர்த்து விடுங்க. திரும்ப அவங்க படிக்கட்டும். அதுமாரி 10th பிள்ளைங்களுக்கு இன்னும் ரிசல்ட் வரல. அவங்களும் அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு எந்த குரூப் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அதில் கண்டிப்பாக சேர்த்து விடுங்க. நம்மளாம் ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மன கஷ்டத்தோடைய தான் கடைசி வரைக்கும் படிப்பாங்க. அதனால் அவங்க இன்ட்ரெஸ்டடில் நீங்கள் போங்க. கண்டிப்பாக குழந்தைங்க அதில் நல்லாவே டேலண்ட் ஆகி வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளதில் நீங்கள் சொல்லாமலே ஆர்வம் வரும். மேலும் மேலும் செஞ்சு பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம், படித்து பார்க்கணுங்கிறது ஒரு ஆர்வம், முன்னேற்றமும் அப்படி தான் இருக்கும். நம்ம ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்தோம்னா அவங்களோட நினப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா, அப்பா அம்மா சேர்த்துட்டாங்க, அவங்க விருப்பத்துக்காக சேர்த்துட்டேன், நான் என் அப்பா அம்மாவுக்காக படிக்கிறேன் அப்படிங்கிற அந்த தாட் மட்டுமே அவங்க மனசுக்குள்ளே வந்துடும். அதனால் பார்த்து அவங்களாம் நல்ல காலேஜில் சேருங்க, நல்லா படிக்க வைங்க. குழந்தைங்களுக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்பில். அவங்களோட பிரைட் ஃப்யூச்சருக்கு படிப்பு ஒரு விதத்தில் இல்லை, எல்லா விதத்துலேயும் கை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தாலும் நாளைக்கு அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க சில விஷயங்களை லேர்ன் பண்ணி சொல்லித்தரத்துக்கும் படிப்புங்கிறது ஒரு அவசியமான ஒன்றா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் படிப்பை அவங்களுக்கு பிடிச்ச விதத்தில் கண்டிப்பாக சேர்த்து விடுங்க. அப்புறம் பஸ் பயணத்தில் நம்ம பார்க்குறோம், நிறைய முதியவர்களை பார்க்குறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு உட்கார சீட்டோ இல்லை இறங்குறப்போ திங்ஸ் எடுத்து கொடுக்கறதோ கண்டிப்பாக யங்கர்ஸாக இருக்க எத்தனையோ பசங்க கண்டிப்பாக அதை செய்யுங்க. ஏன்னா உங்ககிட்ட தான் அந்த மனிதாபிமானத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ எங்களோட காலகட்டத்தில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா, எத்தனையோ கன்சீவான லேடிஸ் வருவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் நான் இப்போதைக்கு அந்த பஸ் ட்ராவலில் நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்குமே அந்த மனசு வரல. நம்ம வயசுக்கு நம்ம எழுந்திருக்கிறோம்னா நம்மளோட சின்ன பிள்ளைங்க கண்டிப்பாக அதை செயல்படுத்தவே மாட்டேங்கிறாங்க. அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, மனிதாபிமானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உதவ போகிறது யாருக்கோ கிடையாது. ஒரு சின்ன அந்த ஏஜில் நம்மள நினச்சி பாருங்களேன், அது ஒரு குட்டி ஹெல்ப் தான். இருந்தாலும் அந்த வயசானவங்களுக்கு அது ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும். அதே கன்சீவான பொண்ணுங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைய வச்சுருக்கிறவங்க ஒரு சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக இப்படி ஹெல்ப் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த முருகனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். உண்மையாக தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யாரோ ஒருத்தருக்கு நம்ம இறங்கி உதவி செய்யும்போது அந்த கண்டிப்பாக முருகன் பார்த்துட்டு தான் இருப்பார். அது மூலயமா தான் நம்மள நன்மைகள் அடையும். நம்ம போய் கோயிலில் போடுற அந்த உண்டியல்லையோ கோயிலில் கொண்டு போய் கொட்டுறதுலையோ நமக்கு உண்மையிலே மன ஆறுதலோ மகிழ்ச்சியோ கிடைக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி உங்களால் முடிஞ்சால், உங்களால் ஒரு முதல் வருமானமோ இல்லை உங்களால் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தில் உங்களால் செய்ய முடியும்னா, யாரோ ஒருத்தருக்கு சாப்பாடு உங்களால் கண்டிப்பாக முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. அது அவங்களுடைய வயிற்றுக்குள்ளே போகும்போது அவங்க மனசார அவங்க உங்களை வாழ்த்துறாங்களோ வாழ்த்தலையோ, அவங்களுடைய வயிறு கண்டிப்பாக உங்களை வாழ்த்தும். அன்னதானம்ங்கிறது இருக்கிற தானத்திலேயே உயர்ந்த தானம். அதையும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படியெல்லாம் நம்ம செய்யும்போது கடவுள் மேலே நம்ம வச்சுருக்க நம்பிக்கையை விட கடவுள் நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கைங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது கண்டிப்பாக நம்மளை ஒரு விதத்தில் கை கொடுக்கும். இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிறைய மனுஷங்களை பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதம். அது அவங்களுடைய பழகி மட்டும்தான் சில பேருடைய குணங்கள் நமக்கு புரியும். அவங்கள பழகாத வரைக்கும் அவங்களுடைய குணங்கள் நமக்கு புரிய போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்கள நம்ம தப்பாக பேசுகிறதுக்கான எந்த உரிமையும் நமக்கு கடவுள் கொடுக்கல. அதனால் அதை நம்ம செய்ய வேணாம். நிறைய பேர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா, ஒரு நேத்தியோ முந்தான வீடியோலே தெரில, உங்கள் பொழப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக என் பொழப்பை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா என்னுடைய வேலையை நான் பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு உடம்பு சரியில்லைனால கூட பரவாயில்ல, நான் தான் எழுந்திரிச்சு என்னுடைய வேலையை பார்ப்பேன். என் குழந்த என்னை நம்பி இருக்கா. அவளுக்காக நான்
விடாமுயற்சியாக நான் வந்து எவ்வளோ ஃபீவராக இருந்தாலும் நான் எழுந்துச்சி என்னுடைய ரொட்டீன் லைஃப்பை பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படிலாம் கமெண்ட் போட்டிங்க, அது நான் அதை நினச்சி நான் சந்தோஷம் தான் படுறேன். பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் நம்மளை வந்து நமக்கு நல்லதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி வந்து என்னைய பார்த்தினது வந்து ஒரு சிலருக்கு புரியாது இல்லையா? இதில் பேசுகிறத வச்சு நீங்கள் வந்து என்னோடய குணத்தை வந்து கணிச்சிட முடியாது. ஏன்னா என்னோட பேசி பழகும்போது மட்டும்தான் என்னுடைய குணங்கள் வந்து புரியும். அது என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நான் ஒன்றே ஒன்று உங்கள் கூட ஷேர் பண்ணுறது அவ்வளோதான். நான் சந்தித்த விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது எத்தனை பேருக்கு அதிலிருந்து சில கருத்துக்கள் கிடைக்கும்னு நான் நினச்சி தான் அதை ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதோடு நம்ம சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கு. ஒரு நல்ல நிலைமைக்கு க்ரோ ஆகிறதுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் எனக்கு கை கொடுத்துட்ருக்கு. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு மேலும் மேலும் தேவை. அது என் லைஃப்பில் என் முருகன் அருளால் உங்கள் மூலயமா எனக்கு கிடைக்கணும்னு அந்த முருகன் நினச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக முருகனுக்கு நான் எத்தனை நன்றி சொன்னாலும் எனக்கு ஈடாகாது. ஏன்னா எனக்கு சொந்த பந்தங்கள் எவ்வளோ இருக்காங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன் அந்த முருகனை தவிர. கண்டிப்பாக உங்களை மாதிரி ஒரு அந்த 100 தாண்டி போகிறப்ப அந்த சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய கருத்துக்களும் யாரோடைய மனசுலேயே புகுந்து அவங்களுடைய ஒரு ஆதரவு நமக்கு கிடச்சிருக்கே அப்படின்னு நினச்சி நான் அந்த முருகனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த வீக்கில் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட ஒரு குட் நியூஸும் இருக்குது. நான் ஜாபில் ஜாயின் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். டீச்சிங் ஜாபில் தான். கண்டிப்பாக ஸ்கூலில் ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க +1 +2 எடுங்க அப்படின்னு. பிஜி வந்து நான் வந்து ஹையர் தான் எடுக்க போகிறேன். ஸ்டடீஸ் மட்டும் கொஞ்சம் சாருங்க பார்த்துக்கிறேன்னு இருக்காங்க. ஈவினிங்கில் மார்னிங் மட்டும் போகிற மாதிரி இருக்கும் ஸ்டடீஸ் அட்டன் பண்ண. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் படித்த படிப்பை 10 பேருக்கு சொல்லிக் கொடுக்க தான் படிச்சிருக்கேன். அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி போவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களில் ஒருத்தி தான். உங்களை மாதிரி சராசரியான ஒரு மனுஷி தான். எனக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக தேவை. அந்த முருகன் மூலயமா அது கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.